முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானோட யானைத்தலை உருவத்துல ஒரு தந்தம் உடைந்துதான் காணப்படும். இதனாலேயே அவருக்கு ஏகதந்தர்னு பெயரும் உண்டு. இதற்கு புராணங்கள்ல வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது. மகாபாரத கதைய வியாசருக்காக எழுதும் போது உடைந்ததாக ஒரு கதையும், பகவான் பரசுராமரது கோடாலியில வெட்டுப்பட்டதாகவும் மற்றொரு கதை சொல்லுது. மற்றொரு புராண கதையில அவர் பாலகரா இருந்தப்போ குபேரரோட விருந்துல கலந்து வீடு திரும்பும் போது அவரது மூஷிக வாகனம் வழியில ஓடுற பாம்பை பார்த்து பயந்து தடுக்கியதால விநாயகர் கீழே விழுந்து தந்தம் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது. புராணங்கள்ல இப்படி வெவ்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் சில சிந்திக்கத்தக்க விளக்கங்களும் சொல்லப்படுது. பஞ்சபூத தத்துவத்தை விளக்கக்கூடிய உருவம் தான் விநாயகர்னும், அவரது 2 தந்தங்கள்ல ஒன்று உணர்ச்சியும் மற்றொன்று ஞானம்னு சொல்லப்படுது. ஞானம் முழுமையா இருக்கும்போது உணர்ச்சிகளோட நிலை குறைவாகவே இருக்கும்ன்றத உணர்த்துற விதமா விநாயக பெருமானோட உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது.